இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை கருதி எந்த இடத்திற்கு எழுச்சி ஆயத்த கூட்டம் நடந்தாலும் அங்கெல்லாம் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய ஐயா அவர்களுக்கு நாம் திருச்செங்கோடு சார்பாக மரியாதை. அனைவருக்கும் வணக்கம். எழுச்சி மாநாட்டின் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கல்வி செம்மல் வித்யா விகாஸ் கல்வி நிலையங்களுடைய தாளாளர் டி.ஓ. சிங்காரவேலன் அவர்களே, எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் எழுச்சி நாயகன் பூம்புகார் தந்த புன்னகை மன்னன் சத்தியமூர்த்தி எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த சமூகத்திற்காக அரை நூற்றாண்டு காலம் தங்களது பணியை செய்து கொண்டிருக்கின்ற அரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற மூவேந்தர்கள் ஐயா டாக்டர் நாராயணசாமி அவர்களே, கைலமணி மாணிக்கமையா அவர்களே, ஐயா பொன்னம்பலம் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற மத்திய வெள்ளான் செட்டியாருடைய பொறுப்பாளர்களே, திருச்செங்கோடு அகர வெள்ளான் செட்டியார் உறவின் முறைகளே, உங்கள் அத்தனை பேருக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சிங்காரவேலன் அவர்கள் நாம் அரசாங்கத்தால் எப்படி பார்க்கப்படுகிறோம், மைனாரிட்டி என்ற ஒரு பார்வையிலே நாம் பார்க்கப்படுகின்றோம். இந்த மாநாடு எதற்கு, நாம் மைனாரிட்டி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக இந்த மாநாடு தேவை என்பதை இங்கே வலியுறுத்தி பேசியிருக்கின்றார்கள். இந்த மாநாடு எதற்கு என்ற அத்தனை கருத்துக்களையும் ஐயா சிங்காரவேலன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனாலே அதை திரும்பவும் நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய சனத்தொகையில் 10% இருக்கின்றோம். ஆனால் நமக்கு பேர் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டு காலம் அந்த உழைத்த உழைப்பினுடைய பலன் கிடைக்காததினால் இந்த மாநாட்டை 1984க்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாட்டை நடத்தியாக வேண்டும் என்ற எண்ணம் ஐயா கைலமணி அவர்களுக்கும் டாக்டர் நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கும் எழுச்சி நாயகன் ஐயா சத்தியமூர்த்தி அவருடைய திருமண நாள் என்று எழுந்தது. ஒரு சிறிய அளவிலே ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். ஸ்ரீபெரும்புதூரிலே அவருடைய ரிசார்ட்லேயே நாம் ஒரு சின்ன மாநாட்டை நடத்துவோம் அப்படின்னு தான் போட்டாங்க. அந்த மாநாடு கொஞ்சம் பேரை வச்சு, அந்த திருமணத்தில் போன கொஞ்சம் நிர்வாகிகளை வச்சு தான் போட்டாங்க. அதை அந்த மாநாடு அவசியம் என்பதை உணர்ந்து அத்தனை நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு உடனே எத்தனை ஊருக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம் என்றால், அவருடைய திருமணம் முடிந்த அழைப்புகள்லாம் முடிந்த உடனே ஐயா 3 பேரும் போய் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. அந்த வீட்டில் இருந்து உடனே புதுக்கோட்டைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அடுத்த கூட்டம் புதுக்கோட்டையில் போட்டலாமான்னு கேட்டாங்க. நான் ஓகே உடனே போட்டுறேன்னு சொன்னேன். அடுத்து எங்கெங்கே நாங்கள் அந்த எழுச்சி மாநாடு போட்டிருக்கிறோம் என்று சொன்னால், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், தேனி, கம்பம், சேலம், திருநெல்வேலி, சென்னை, கரம்பக்குடி, பட்டுக்கோட்டை, இன்றைக்கு திருச்செங்கோடு, இப்போ ஈவினிங் ராசிபுரம் போகிறோம். இதில் எல்லாம் நாங்கள் இந்த 40 ஆண்டு காலம் இந்த சங்கத்திற்காக உணர்ந்த சிங்கங்களை அழைத்து கொண்டு நாங்கள் அந்த மாநாட்டிற்கு சென்றோம். மிகுந்த எழுச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சிங்கங்களின் கோட்டைக்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். இவர்கள் மூவரும் கோட்டை, இந்த கோட்டைக்கு நாங்கள் ரொம்ப ஒன்றும் பேச வேண்டியதில்லை. அந்த கோட்டைக்கு அவனுடைய பிரதிநிதியாக ஐயா சிங்காரவேலன் அவர்கள் அத்துணை கருத்துக்களையும் எடுத்து சொல்லிவிட்டார்கள். நாம் ஒன்று கூடினால் என்ன நடக்கும், என்ன நமக்கு எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கலாம், என்னென்ன செய்யலாம்,
எம்பிசி வாங்குவதற்கு கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்ய வேண்டும், அதையும் வாங்கிவிடலாம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த மாநாடு, இது எப்படி இந்த மாநாட்டை யார் முன்னெடுப்பது என்று தெரியாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றோம். ஐயா, நான் அந்த 3 பேருக்குமே அந்த நம்பிக்கை, இந்த உணர்வு ஒன்று சேருவார்களா என்ற நம்பிக்கை அவர்களிடத்தை இல்லாமல் இருந்திருக்கின்றது. அவர்கள் 40 ஆண்டு காலம் அரசாங்கத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு இந்த வெள்ளான் செட்டியார் இனத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவளுக்கு பலத்த கைவலியோட அவளுடைய அந்த பணியை நாம் இங்கே அங்கீகாரம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்களுடைய உழைப்பு வீண் போகாது. அந்த ஒன்று கூட்டி காட்டுவதற்காக எழுச்சி நாயகன் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த மாநாட்டை 1,00,000 பேரை திரட்டி காட்டுவேன் என்று உறுதிமொழியோடு இங்கே உங்கள் முன்னே பேச இருக்கின்றார்கள், எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இறுதியாக உங்களை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நாங்கள் எங்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம். ஐயா சிங்காரவேலன் ஐயா அவர்கள் நாங்கள் கேட்காமலே நீங்கள் எத்தனை பஸ்ஸில் வர்றீங்களோ அத்தனை பஸ்ஸுக்கு நான் காசு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அகர வெள்ளாஞ்செட்டியார்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த திருச்செங்கோடு பகுதியிலே நாங்கள் எதிர்பார்ப்பது ஐயா சிங்காரவேலன் ஐயா அவர்களுடைய பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பேரை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் அதற்கு அவரால் இயன்ற அந்த 10,000 இல்ல 20,000 பேர் படிச்சாங்க ஐயா. 20,000 பேர் அவங்க பள்ளியில் படிச்சிருக்காங்க. அதனால அந்த 20,000 பேர் வந்தாலே அந்த பாதி மைதானம் ஜீக்கானார் மைதானம் நிரம்பிவிடும். ஆகவே கண்டிப்பாக நாங்கள் இந்த கூட்டம் கம்மின்னு சொன்னாங்க. இங்க திருச்செங்கோடுல எல்லாம் அகர வெள்ளாஞ்செட்டியார்லாம் பெரிய பெரிய தொழில் பண்றாங்க. அவ்வளவு ஈஸியா அவங்க எல்லாம் சின்ன கூட்டங்களுக்கெல்லாம் அவ்வளவு பிசினஸை விட்டு வந்துட மாட்டாங்க. நாங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அதுவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஏன் ஆலோசனை கூட்டத்துக்கு போக வேண்டும், இந்த மாநாட்டிற்கே நாம் நேரடியாக சென்று விடலாம் என்பதற்காக அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அங்கே என்ன நடந்தது அப்படி என்று எழுச்சி நாயகன் என்ன உரை ஆற்றப் போகின்றார், இந்த 40 ஆண்டு காலம் உழைத்த முப்பெரும் தலைவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை தெரிந்து அவர்களை அழைத்துக் கொண்டு 20,000 பேரை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று இந்த சமூகத்துக்காக உழைத்த ஐயா நாராயணசாமி ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள். உங்களுக்கு ஐயா சிங்காரவேலன் அவர்கள் துணை இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக 20,000 பேர் நீங்கள் அங்கு வந்துவிடுங்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.